கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் காலை வேளையில் தேவாதி தேவனும் பரிசுத்தரும் ஒரே ஒரு தேவனுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த பெரிய பாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பளிக்கிற பரிசுத்த சேனை எல்லா தலைவர்கள், போதகர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாவதாக. இந்த நாளின் சுருக்க செய்திக்காக கலந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு என்பவருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 10 வரைக்கும். யோபு 2, 7 முதல் 10 வரைக்கும். இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உதடுகளினால் பாவம் செய்யாதவன். உதடுகளினால் பாவம் செய்யாதவன். இப்போதான் நாம் ஜெபிக்கலாம். அன்பை தாத்தினே ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பொறுப்பேற்று நடத்தும். ஆண்டவரே, தேவையான வார்த்தைகளை தாரும். கேட்கிற நம்முடைய மக்களுடைய உள்ளங்களிலேயும் எல்லாருக்கும் பயன்படும் வகையிலே ஆத்மீய ஜீவித்திற்கு புதிய ஒரு வழி, ஆண்டவரே, நீர் விரும்புகிற விதமான பாதையில நாங்கள் முன்னேறி செல்ல அப்பா இது உதவியா இருக்க கிருபை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை கற்றுத்தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த யோபு என்பவருடைய நாட்களிலே அவர் ஊட்சு தேசம் என்கிற தேசத்திலே பிறந்தவர், அங்கு வாழ்ந்தவர். ஒரு பெரிய ஒரு தலைவர், பெரிய ஒரு ராஜா. அந்த நாட்களிலே பெரிய ஒரு செல்வாக்கு நிறைந்த, செல்வ செருக்கில் வாழ்ந்த, என்றாலும் தேவனுக்கு பிரியமான உத்தமர், சன்மார்க்கர், தேவனுக்கு பயந்து நடந்தவர், பொல்லாப்புகளுக்கு தன்னை விலைக்கு காத்து கொண்டவர். விதமாக அவர் தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பணிந்து அவரை பின்பற்றி வாழ்ந்தவர். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவ்விதமான போதனைகளை கொடுத்து அவர் அந்த வழியிலே நடத்தி வந்தார். அவருக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்தன, பயிரிடும் வயல்வெளிகள், இன்னும் மிருக ஜீவன்கள், ஏராளமான ஆயிரக்கணக்கிலான மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், இன்னும் ஏர் மாடுகள். இதுமாக அவர் பெரிய செல்வாக்கு நிறைந்தவராக வாழ்ந்து வந்தார். தேவனுடைய சமூகத்திலே தேவபுத்திரர் கூடின போது அங்கே சாத்தானும் சென்றான். சாத்தானை பார்த்து கர்த்தர், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். அவன், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்கிறான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக்கிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அப்போ அந்த சாத்தான், நீர் அவனுக்கு வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேதி அடைக்கவில்லையோ? கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்தில் தேசத்தில் பெருகி இருக்கிறது. உன்னுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பானா பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். யோபின் மேல் மாத்திரம் அவன் கையை நீட்டாது, அவனுடைய எல்லா பொருட்களையும் அவனுக்கு உண்டானவைகளை நீ பார்த்துக்கொள் என்று கூறுகின்றார்.
அப்பொழுது அவனுடைய யோபினுடைய எல்லா விதமான சொத்துக்கள், பயிர் வெளிகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், ஏர்மாடுகள் எல்லாம் திருடி கொண்டு போகப்படுகின்றன. மற்றும் அந்த யோபு என்பவருடைய 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் அவங்க மூத்த குமாரனுடைய வீட்டிலே விருந்து அருந்தி கொண்டிருக்கும் போது பயங்கரமான புயல் காற்று அந்த வீட்டின் 4 பக்கமும் அடித்து அந்த அந்த கட்டடம் அவங்க மேல தள்ளப்பட்டு எல்லாரும் ஒரே நேரம் கொல்லப்படுகிறார்கள். இந்த செய்தியையும் யோபுக்கு வந்து கிடைக்கிறது. இந்த சில நாட்களுக்குள்ளாக இந்த யோபுடைய சகல உடைமைகளும் சகல ஆஸ்தியும் அவரை விட்டு எடுக்கப்படுகின்றன. அவரும் அவருடைய மனைவியும் மாத்திரம் விடப்படுறாங்க. இப்பொழுது திரும்பவும் இந்த தேவனுடைய சமூகத்திலே அந்த தேவ புத்திரர் வந்து நிற்கிறாங்க, சாத்தானும் வந்து நிற்கிறான். அப்போ திரும்பவும் கர்த்தர் வந்து அவனிடம் கேட்கிறார், என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், மனுஷனாகிய அவனை போல பூமியிலும் இல்லை என்று கர்த்தர் யோபை குறித்து யோபை மெச்சிக் கொள்ளுகிறார். சாத்தானிடம் அந்த யோபை குறித்து பெருமையாக பேசுகின்றார். அப்பொழுது அந்த சாத்தான் வந்து தோலுக்கு பதிலாக தோலையும் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் என்று சாத்தான் கர்த்தரிடம் சொல்லுகின்றான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு, நீ அவன் உன்னுடைய கையில் இருக்கிறான், அவனுடைய பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றான். அப்போ சாத்தான் வந்து அந்த 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக, யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக, அப்போது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கள் அவனை வாதித்தான். கொடிய பருக்கள், வேதனை மிகுந்தவை, அவனால் தூங்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை, இளைப்பாற முடியவில்லை. அது மாத்திரமல்ல, அது சொறி எடுக்கிற, ஊரல் கொடுக்கிற, பயங்கர உபத்திரவத்தை உண்டாக்குகிற, இளைப்பாற விடாத வேதனையுடைய, துர்நாற்றத்தை உடைய, மிகவும் கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு சுவீனமாக இருந்தது, வியாதியா இருந்தது. அவன் வீட்டிலே இருக்க முடியாமல் சாம்பலின் மேல் அந்த ஊரலுக்காக அந்த ஓடு, உடைந்த மண்பாண்டத்தின் ஒரு பகுதி, அதை உபயோகித்து தன் மேல் சுரண்டி கொண்டு ஊரல் காரணமாக பெரிய சரீர துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இது மத்தியிலையும் அவர் வந்து கர்த்தரை துதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். யோபு பாவம் செய்யவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று தேவன் சொல்லுகின்றார். தேவனுக்கு முன்பாக இந்த எல்லா காரியங்களும் நடக்கிறது. இப்பொழுது தன்னுடைய சொத்து சுதந்திரங்களின் இழப்பு, அவருடைய சொந்த சரீரத்தின் ஆரோக்கியத்தின் இழப்பு, அதன் மேலாக
தூக்கமில்லாமை, வலி, வேதனை, துர்நாற்றம், ஊறல், சொறி போன்ற சரீர உபத்திரவங்கள். மேலும் அவரை தேற்ற யாரும் இல்லை, அவரை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. கர்த்தரை தவிர அவரோடு கூட இருக்க கர்த்தருடைய பரலோக அரசாங்கம், கர்த்தருடைய பரலோக தேவதூதர்களின் சேனைகளின் உதவி அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவரோடு யோபோடு இருக்கின்றார். விதமான ஒரு தனிமை, விதமான ஒரு உபத்திரவத்தின் சூழலிலே இந்த யோபின் விசுவாசம், யோபின் உத்தமம், யோபின் சன்மார்க்கம், தேவனுக்கு பயந்து நடக்கும் பரிசுத்த வாழ்க்கை, பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு சவாலான வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை சோதிக்கப்படுகின்றது. இவற்றின் மத்தியிலே இந்த யோபு தன்னுடைய பரிசுத்தையும் தெய்வன் மேல் தன்னுடைய குறைவற்ற உத்தமத்தையும் காத்துக்கொண்டே வாழ்கின்றார். தேவன் மேல் ஒரு வார்த்தை கூட சொல்லி அவரை குறை சொல்லவில்லை, அவரிடம் கேள்வி கேட்கவில்லை. கர்த்தரை அவர் தன்னுடைய எந்த வார்த்தையினாலும் துக்கப்படுத்தவில்லை. கர்த்தரே, நீர் தந்தீர், நீர் எடுத்துக்கொண்டீர், உமக்கு துதியும் ஸ்தோத்திரமும், இது உமக்கு சொந்தமானது, நானும் எனக்கு உண்டானவைகளும் உம்முடையவைகள், எடுத்துக்கொள்வது உம்முடைய அதிகாரம், உம்முடைய விருப்பம், அதற்கு நான் உட்பட்டவன். ஏனென்றால் நான் உம்முடையவன், உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவன் என்று தன்னை அர்ப்பணித்து தனக்கு உண்டானதை கர்த்தருடையவை என்று பெருமை பாராட்டி, துக்கப்படாதபடி, இழப்புக்காக சோர்ந்தபடி, அவருக்கு இருந்த எல்லா உடைமைகளுக்கு சொந்தக்காரர் கர்த்தர் என்பதை அவர் அறிந்திருந்து விதமாக தன்னை தேவனை துக்கப்படுத்துவதில் இருந்து காத்துக்கொண்டார் ஒரு பரிசுத்தவான் யோபு. இப்பொழுது அவருக்கு இன்னும் ஒரு சோதனை வருகின்றது. இந்த இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலேயும், இவ்வளவு தனிமையிலேயும், இழப்பின் மத்தியிலேயும், சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வேதனைகள், துன்பங்கள், ஊறல், சொறி போன்ற வேதனைகள், நோய், இவற்றின் மத்தியிலேயும் அவருக்கு பெரிய உபத்திரவம் உண்டானது. 8ஆம் வசனத்துல, யோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு அவல நிலைமை, யாரும் விரும்பாத ஒரு சூழ்நிலை. ராஜாவாக வாழ்ந்தவர், ஐஸ்வர்யத்தின் உச்ச மேன்மையில வாழ்ந்த ஒரு தலைவர், ஒரு ஐஸ்வர்யவான், இப்பொழுது சாம்பலிலே அரைகுறை உடையோடு அவல நிலைமையிலே வேதனையோடு கஷ்டம் அனுபவிக்கின்றார், துக்கம் அனுபவிக்கின்றார், சரீர உபத்திரவம் அனுபவிக்கின்றார். அப்போது கூட அவர் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தரை, நன்றி ஆண்டவரே, என்னுடைய சரீர சோம்பலனும் நீர் தந்தது, அதை எனக்கு தருவதோ இல்லை என்றால் அதை என்னிடமிருந்து உறிந்து கொள்வதோ எடுத்துக்கொள்வதோ அது உம்முடைய சுயாதீனம், உம்முடைய வல்லமை, உமக்கு உண்டானது என்று தன்னை முழுக்க கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணித்து இந்த பாதை வழியாக, உபத்திரவத்தின் பாதை வழியாக, தனிமையின் பாதை வழியாக, சரீர நோய் வேதனைகளின் வழியாக இந்த யோபு என்றாலும் பாவம் செய்யாதவராக, கர்த்தரை குறித்து எந்த ஒரு குறையும் சொல்லாதவராக தன்னை காத்துக்கொள்ளுகிற ஒரு நீதிமானாக
அவர் தன்னை காத்துக்கொள்ள தேவன் அவருக்கு பலன் கொடுத்தார். தேவனையே அவர் சார்ந்திருந்தார். அவருடைய லைஃப் லைன் தேவனோடு இருந்தது. தேவனை சார்ந்திருந்தார். தன்னை காத்து கொண்டார். ஒரு வார்த்தை கூட தேவனுக்கு விரோதமாக கூறாதபடி இந்த காரியங்கள் என்ன நடக்கிறது என்பது யோபுவுக்கு சுத்தமா தெரியாது. அந்த தேவனுக்கும் சாத்தானுக்கும் மாத்திரமே தெரியுமே தவிர தேவன் இந்த யோபுவுக்கு இவ்விதமாக உன்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்கும், நீ அதற்காக ஆயத்தமாக்கு என்று ஒரு வார்த்தை கூட அவருக்கு முன் அறிவிப்பு கொடுக்கவில்லை. எந்த விதமான எச்சரிப்பும் இன்றி, எந்த விதமான தீர்க்க தரிசன வார்த்தைகளும் இன்றி சடுதியாக இந்த யோபின் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை இந்த யோபு மிகவும் திறமையாகவும் மிகவும் வெற்றியாகவும் தேவனுக்கு பிரியமான வகையிலேயும் அதை சந்திக்கின்றார், மேற்கொள்கின்றார், ஜெயிக்கின்றார். அதுக்கு தேவன் அவருக்கு யோபுவுக்கு வல்லமை கொடுக்கின்றார். யோபுவை குறித்து தான் பெருமைப்படுகின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய மக்களே, நாம் இவ்விதமாக நம்முடைய ஆத்மீக ஜீவியம், நம்முடைய சரீர பிரகாரமான உலக வாழ்க்கை அமைந்திருக்கிறது. கர்த்தருடைய பார்வையில தேவன் நம்மை குறித்து பெருமை பாராட்டுகின்றாரா? அவர் நம்மை குறித்து உத்தமர் என்றோ, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்றோ, பொல்லாப்புக்கு விலகுகிறவர்கள் என்றோ, அவர் சன்மார்க்கர் என்றோ நம்மை குறித்து அவர் புகழ்கின்றாரா? சர்டிபிகேட் கொடுக்கின்றாரா? அவருடைய பார்வையில நாம் அவிதமானவர்களாக நம்மை காக்க முடிகிறதா? நம்முடைய வாழ்க்கை அவிதமாக தேவனுக்கு பிரியமான ஒன்றாக இந்த காலை வேளையில இந்த புதிய 2025 ஆண்டிலே அமைந்திருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நம்மை காண்பிக்கின்றோமா? இவ்விதமான ஒரு சோதனை, இவ்விதமான ஒரு சூழ்நிலை நம்முடைய ஜீவியத்திலேயும் நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திலேயும் ஏற்படுமானால் நாம் அதில் ஜெயிப்போமா? ஒவ்வொருவருக்கும் அதை குறித்து தெரியும். நம்முடைய திறமையிலும், நம்முடைய அனுபவத்திலும், நம்முடைய ஞானத்திலும், நம்முடைய முயற்சியிலும் சார்ந்திருப்போமானால் நாம் நிச்சயம் தோல்வி அடைவோம். ஏனென்றால் பிசாசானவன் நம்மை ஜெயிக்க அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். கர்த்தரை விட்டு விலகி இந்த விதமான சோதனையில நாம் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்க வேண்டுமானால், நல்ல சர்டிபிகேட் கொடுக்க வேண்டுமானால், நல்ல அவார்டு கொடுக்க வேண்டுமானால், நம்மை குறித்து கர்த்தர் பெருமைப்பட வேண்டுமானால் நாம் இவைகளில் நாம் கர்த்தருடைய பலனோடு தான் இவைகளை மேற்கொண்டு நாம் வெற்றி பெற முடியும். இந்த இன்னும் ஒரு பெரிய ஒரு அடி, பெரிய ஒரு சூழ்நிலை, பெரிய ஒரு வேதனையான ஒரு சம்பவம் இந்த யோபுவுக்கு நேரிடுகிறது. அது என்னவென்றால் 9ஆம் வசனத்திலே, யோபு 2:9, அவருடைய மனைவியார் அவருக்கு ஆகாரம் கொடுக்கிற, அவரை கவனிக்கிற, அவருக்கு உதவி செய்கிற, இந்த எல்லா இழப்புகளின் மத்தியில அவரோடு கூட ஆத்மீக உலக பிரகாரமான பிரயாணம் செய்கிற, அவருடைய வீட்டில அவரை கவனிக்கிற, ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிற தன்னுடைய சொந்த மனைவி, தன்னுடைய 10 குழந்தைகளை இழந்தவர்கள், தன்னுடைய சொந்த ஐஸ்வர்யங்களை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், சொத்து சுதந்திரங்களை இழந்தவர்கள், கணவருடைய ஆரோக்கியம் குறைந்து அவர் இவ்விதமான அவல நிலைமையில் இருக்கிறதை பார்க்க அவருடைய சொந்த மனைவியார், துணைவியார் இவ்விதமாக கூறுகிறார்கள் 9ஆம் வசனத்திலே. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள்.
இப்பொழுது அந்த பிசாசானவன் இந்த யோபுவின் துணைவியாரின் மூலமாகவும் இந்த யோபுவின் ஆத்மீக வாழ்க்கையை பாதிக்கின்றான். அங்கே அவருக்கு விரோதமாக எழும்புகின்றான். வார்த்தைகளின் மூலமாக, துணைவியாருடைய வார்த்தையின் மூலமாக, என்னுடைய சொந்த சரீரத்துக்கு சரீரம் துணைவியாக இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் கூட இருக்கிற வாழ்க்கையின் துணைவியார் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கணவனோ, நம்முடைய மனைவியோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய பெற்றோரோ, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நம்முடைய ஆத்மீக, நம்முடைய வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சோதனையாக எழும்புகிற அநேக சந்தர்ப்பங்களிலே கேள்வியை கேட்கலாம். விதமான சவாலான சூழ்நிலைகளிலே புயல் போன்ற இந்த நம்மை மேற்கொள்ள முயற்சி செய்கிற சூழ்நிலைகளிலே நாம் கர்த்தரில் நிலைத்திருக்கிறோமா? கர்த்தர் இன்னமும் உண்மையுள்ளவர் என்று அவரிலே நாம் சார்ந்து இருக்கின்றோமா? அவரை நாம் பிடித்து கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் முன்னேறி செல்லுகின்றோமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரைக்கும் உள்ள அன்பின் இலக்கணத்தை, அன்பின் அந்த இலக்கணத்தை, அன்பின் தேவனுடைய அன்பை நாம் அன்றாட வாழ்க்கையில பயிற்சி செய்ய நம்மாலே முடிகின்றதா? இன்னும் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரைக்கும் உள்ள வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிற பிரகாரம் மரணமோ, சூழ்நிலையோ, வேறு எந்த விதமான காரியங்களோ கிறிஸ்துவில் இருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முயற்சி செய்கிறதா? அவைகளிலிருந்து நம்மை பிரிக்க முடியுமா? முடியாதென்று நிச்சயித்திருக்கிறோமா என்று பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் நாம் கர்த்தருக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த யோபு தன்னை காத்துக்கொண்டார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 10ஆம் வசனத்திலே, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகான, எவ்வளவு எல்லாரும் விரும்புகிற, எல்லா விசுவாசிகளும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு சர்டிபிகேட், கர்த்தர் கொடுக்கிற சர்டிபிகேட். தன் உதடுகளினால் பாவம் செய்யாதவன். கர்த்தர் நம்மை பார்த்து இன்றைக்கு அதிகமாக கூற முடியுமா? உதடுகளிலே வார்த்தை வருகிறதுக்கு முன்பதாக நம்முடைய மூளையிலே, நம்முடைய மனதிலே சிந்தனைகள் எழும்புகின்றன. அவைகளையும் சாத்தான் கண்ட்ரோல் பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். அவைகளின் நிமித்தமா அவைகளுக்கு, சாத்தானுக்கு நாம் இடம் கொடுப்போம்னால் நம்முடைய சிந்தனைகள் தீமையானவைகளாக அமையும். அது நிமித்தமாக நம்முடைய வாயில் வருகிற வார்த்தைகள் தீமையாக அமைய முடியும். ஆனா இங்கே இந்த யோபு அவையையும் மேற்கொண்டு கர்த்தரை சார்ந்திருக்கிறபடினாலே கர்த்தர் அவனுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்துகின்றார், கற்பனைகளை கட்டுப்படுத்துகின்றார். அது நிமித்தமாக வெளிப்படுகிற அவருடைய வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்துகின்றார், பரிசுத்தப்படுத்துகின்றார். தேவையான வார்த்தைகளை மாத்திரம், உண்மையான வார்த்தைகளை மாத்திரம் பேச அந்த யோபுவுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்திலே நாம் இந்த யோபை போன்ற ஒரு வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் மேற்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். கர்த்தருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடந்து மேன்மையுடைய கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இந்த யோபுடைய இன்னும் இந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரத்திலே கர்த்தர் இவரை மெச்சிக்கொண்டு இவர் இழந்தவைகளுக்கு பதிலாக அதிகப்படியான, பல மடங்கு அதிகமான ஆசீர்வாதங்களை அவருக்கு அருள் செய்கிறார், பிள்ளைகளையும் கொடுக்கின்றார்.
ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையுள்ளவர்களாக கடைசி வரையும் நாம் நிலைத்திருப்போமானால் நாம் இந்த உலகத்திலேயும் இழந்தவர்கள் கிடையாது, இழப்பவர்கள் கிடையாது, பரலோகத்திலும் இழப்பவர்கள் கிடையாது. ஆகவே அதிக ஜாக்கிரதையும் அதிக உத்தமத்தோடும் அதிக தேவ பயத்தோடும் இன்னும் சன்மார்க்கமாக்குவோம், தேவனுக்கு பயந்தோம், பொல்லாப்புக்கு விலகியும் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்ம ஜெயமாக வெற்றி பெற நம்ம கூடவே இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல இந்த யோபை போன்ற சர்டிபிகேட்டை பெற்றவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலன் தாரும் ஐயா. உண்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய வார்த்தைகளிலே நிலைத்திருந்து உண்மை பற்றி கொண்டு கடைசி புரிந்தும் ஆண்டவரை எங்களை காத்துக்கொள்ள எங்களுடைய உதடுகளினால் கூட நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொண்டு ஜாக்கிரதையும் விழிப்போடும் அலர்ட்டாகவும் ஆண்டவர் எங்களுடைய வருகைக்காக காத்திருக்க எங்களை நீ தயார் செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக இருந்தாலும் நம்முடைய வருகையாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தின் எங்களுக்காக காத்திருக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை அணியும் பெற்றுக்கொள்ளும் உரிமை கொண்டாடும் பெரிய பாக்கியத்துக்கு பாத்திரர்களாக எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதியுள்ளவர்களாக வாழ ஆண்டவரே நீர் எங்களை முடிவுபடியும் எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் உமக்குள்ள நீர் புதுப்பியும் பலப்படுத்தும். ஆண்டவரே, கர்த்தாவே, இவருடைய தொழில்கள், உழைப்பு, பிரயாசம், வருமானங்கள், இவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, மேற்படிப்புகள், வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவர்கள், துணைவிகள், புத்திர பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள், உயர்வு, எல்லா விதமான நன்மைகளினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த சேனை ஊழியங்களை ஆசீர்வதி. அவருடைய எல்லா விதமான இந்த 2025 ஆண்டுக்கான எல்லா திட்டங்கள், எல்லா விதமான புரோகிராம்கள், ஜப கூட்டங்கள், ஊழிய பகுதிகள் எல்லாத்தையும் நீர் ஆசிரியர் அதற்கான தேவைகளை நீர் சந்தியம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த சேனையை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த இந்தியாவை மாத்திரமல்ல உலகத்தின் நாடுகளையும் உமக்காக வெல்ல இவர்களை நீர் பயன்படுத்தியர்களும் கோடிக்கணக்கான பேரை கிறிஸ்துவனை வழிநடத்த இந்த நல்ல ஊழியக்காரர்களை பயன்படுத்தியர்களும் தாளந்துகள், திறமைகள், வாய்ப்புகள், சலுகைகள், எல்லா விதமான நீர் கொடுக்கிற எல்லா விதமான வாசல்களையும் பயன்படுத்தி ஆண்டுகளே சபைகளை சாதிக்க உண்மை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். ஒரிசா ஊழியங்களை ஆசீர்வதியும், நார்த் ஈஸ்ட் ஊழியங்களை ஆசீர்வதியும், தமிழ்நாடு ஊழியங்களை ஆசீர்வதியும், இந்தியாவின் பல பகுதிகளில் நடக்கிற இந்த பரிசுத்த சேனை ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது சரீரத்திலே விலையினம், வலி, வேதனை, சுகவினம் இருப்பின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீ தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்காக விசேஷித்தவர்களாக, உண்மை உயர்த்தி காண்பிக்கிறவர்களாக, முடிவு புரிந்த விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்கிறவர்களாக, கோடிக்கணக்கான பேரை கிறிஸ்துவனை வழிநடத்துகிறவர்களாக இவர்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, மொபைல், இன்டர்நெட் சேனல்கள், டிவி சேனல்கள் ஆண்டவரே இவர்கள் பயன்படுத்தட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இவை எல்லாத்தையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நன்றி. உங்க எல்லாருக்கும் நன்றி. கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.